இந்த பல்லக்கின் உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று பார்த்தால் இந்த குண்டு வைணவன் வேறு பக்கத்திலேயே வந்து நின்று கொண்டிருக்கிறான். யோ பூசணிக்காய், உமக்கு வேற வேலை இல்லையா? நான் போகும் இடமெல்லாம் வருகிறேன். இந்த பார் தம்பி, நான் ஒன்றும் பூசணிக்காய் இல்லை. என் பேர் ஆழ்வார்க்கடியான் நம்பி. நான் சோழ மண்ணின் முதன்மை அமைச்சர் அனிருத்தனின் ஈடனாவேன். கொஞ்சம் பார்த்து பேசப்பா. சரி, எதுக்கு என் பின்னால் வருகிறீர்? அதாவது தம்பி, நீ கடம்பூர் செல்வதாக சொன்னாய் அல்லவா? என்னையும் உன்னோடு அழைத்து சொல். நாம் கடம்பூர் செல்வது இவனுக்கு எப்படி தெரியும்? இவனிடம் நாம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். நான் ஏன் உண்மை அவ்விடம் அழைத்து செல்ல வேண்டும்? என்னால் இயலாது. என் குதிரையும் உண்மை சுமைக்க இயலாது. நான் வருகிறேன். வாசம்ப போலாம். தம்பி, இன்று கடம்பூரில் நல்ல அறுசுவை உணவு மற்றும் தேவராளனின் குறவை போட்டு இவ்விரண்டையும் பார்க்கவில்லை என்றால் என் கண் மற்றும் என் நாக்கு வெம்பி போய்விடும்பா. கொஞ்சம் தயவு பண்ணி கூட்டு செல்லப்பா. முடியாது, போயா. என்னை விட்டு செல்கிறாயா நீ? போகும் வழியில் வீராணத்தில் மூழ்கி போயவாயாக. ஐயோ, தவறு செய்து விட்டானே. நாராயண பெருமாளே, நான் கூறியதை நானே திரும்ப ஏற்கிறேன். ஐயா, அரியா பிள்ளை, போய் வர. செம்பா, இதுதான் கடம்பூர் மாளிகை. இன்று இரவு உணவு, இருப்பிடம் எல்லாம் இங்குதான். ஆனால் எப்படி உள்நுழைவது என்று தெரியவில்லையே. வாயிலில் பலர் காவல் இருக்கிறார்கள். அனைவரையும் அவருடைய முத்திரைகளை சரியாய் சோதனை செய்து உள்ளே அனுமதியுங்கள். ஆமா, நீ உன்னோட காட்டு. அவருக்கு பின்னாடி வரவங்கள அவருடன் எந்த சோதனையும் வேண்டாம். சமூகம் பெரிய இடம். சரி, நாமும் பெரிய சமூகம் தானே, நம்மையும் உள்ளே விடுவார்கள். யாருடா அவன்? உள்ளே செல்கிறான். அவனை பிடியுங்கள். நிறுத்துப்பா. ஆமா, நீ யாரு? அழைப்பு இருக்குதா உனக்கு? வீரனே, யாரை மறுக்கின்றாய் தெரியுமா? நான் வல்லவராயன் வந்தியத்தேவன், வானர் குலத்தின் இளவரசன். வானர் குலம்னா குரங்கு கூட்டத்தோட இளவரசனா நீ? தலைவரே, குரங்கு கூட்டத்தின் இளவரசர் வந்திருக்கிறார். இவரை உள்ள அனுப்பலாமா? அழைப்பிதழ் இல்லை என்றால் உள்ளே அனுமதிக்காதே. கேட்டியாப்பா? திரும்பி செல். உங்கள் இளவரசர் கந்தமாறன் என்னுடைய நண்பர். அவரிடம் கூறுங்கள், வானர் குலத்து இளவரசன் வந்தியத்தேவன் வந்துள்ளான் என்று. இக்குதிரை கழுதையை போல் உள்ளது. அதன் மேல் அமர்ந்துள்ளவன் கழுதை வீரனாவான். கழுதை வீரன் குரங்கு இளவரசர் போகிறார். இவனுக்கு எவ்வளவு அகந்தை! இவன் நாவை துண்டித்து விடுவோமா? இல்லை இல்லை, நமக்கு ஆதித்தனின் காரியம்தான் முக்கியம். சரி, விடப்பா, குதிரையை விடப்பா, நான் சொல்கிறேன். இதற்கு மேல் பொறுமை வேண்டாம். இவனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். செம்பா, நில், திருப்பு, செலுத்து உன் வேகத்தை. நாம அவரா என்று ஒருக்கே பார்த்து விடலாம், வா. கந்தமாறா, கந்தமாறா, செவிடனே கந்தமாறா!